السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பான். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், விரும்புகிறான் என்பதனுடைய அடையாளம் அவனுக்கு தீனில், மார்க்கத்தில் விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஸஹீஹ் புகாரிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கையின் 10 அடிப்படைகள். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள், இலக்கு இருக்கிறது. எல்லாமே அதற்காகத்தான். என்ன செய்வதாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன் சம்பாதிக்கிறேன், ஏன் பிள்ளைகள், ஏன் குடும்பம், ஏன் தொழில், எல்லா விடயங்களுக்கும் பின்னால் இருப்பது இந்த மகிழ்ச்சி தேவை. இந்த மகிழ்ச்சி உண்டு. எதை செஞ்சாலும் அதில் மகிழ்ச்சி இருக்கணும். யாருமே நான் கவலைப்படணும்னு விரும்புறதில்லை. நான் கவலைப்படணும், சோகத்தில் இருக்கணும், துன்பத்தில் இருக்கணும், பிரச்சனையில் இருக்கணும்னு சொல்லி யாருமே கவலைப்படுறதில்லை, யாருமே நினைக்கிறதில்லை, அதை பற்றி யோசிக்கிறதில்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கவலைப்படுவாங்க. ஆனால் கவலைப்படணும், துன்பமாக இருக்கணும், பிரச்சனையோடு இருக்கணும் என்று யாருமே ஆசைப்படுறதே கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பான அந்த உள்ளத்தினுடைய தன்மையும் அல்லாஹு தஆலா அவன் நிம்மதியாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். வாழ்க்கையினுடைய அடிப்படையே எல்லாரும் நினைப்பது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மகிழ்ச்சி என்பது, சந்தோஷம் என்பது, நிம்மதி என்பது, இந்த அடிப்படையான ஒரு குறிக்கோளை, ஒரு அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு அவ்வப்போது கிடைப்பது, இடையில கிடைக்கிறது, ஒரு விடயங்களால் கிடைக்கிறது. இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது சில பொழுது பாவத்திலேயும் இருக்கிறது. மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது பாவத்திலேயும் இருக்கும், அநியாயத்திலேயும் இருக்கும், அட்டூழியத்திலேயும் இருக்கும். ஆனால் இந்த மகிழ்ச்சி இப்படி நாம் புரிந்து கொள்கிற பொழுது இன்னும் ஒன்று இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்வது நிம்மதி. இந்த நிம்மதி அது நல்லதில் மட்டும்தான் இருக்குது. நல்லது செஞ்சால்தான் நிம்மதி அடையும் உள்ளம். அல்லாஹ்வை நினைச்சால்தான் உள்ளம் அமைதி பெறும், நிம்மதி பெறும். அப்போ எனவே மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. முதலாவது இதை புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி என்பது, இப்போ உதாரணமாக இன்னொரு ஆளுக்கு காயத்தை கொடுத்து போட்டு கூட இவர் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்றைக்கு நான் அவரை ஏமாற்றிட்டேன், அவர் மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷப்படுவார். ஆனால் உண்மையிலே அந்த மகிழ்ச்சியில் நிம்மதி இருக்காது. ஆனால் ஒருவர் கண்ணீர் துளிகளை வடிப்பார், தேம்பி தேம்பி அழுவார், ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இருக்கும். அதே இப்போ அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூது செஞ்சு தண்ட பாவங்களை நினச்சி வருந்தி கண்ணீர் துளி வடிப்பார், ஆனால் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒருவரை ஏமாற்றி போட்டு சிரிப்பார், மகிழ்ச்சின்னு நினைப்பார், ஆனால் நிம்மதி இருக்காது. அது என்ன நடக்குமோ தெரியாது, அல்லாஹ் எங்கே பிடிப்பானோ தெரியாது, அவன்கிட்ட பதுவா என்ன நாசமாக்கிறமோ தெரியாது. உள் மனசில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் சந்தோஷப்படுவார். எனவே மகிழ்ச்சி வேறு, நிம்மதி வேறு. நிம்மதி என்பது அல்லதீன ஆமனு வதத்மஇன்
قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய நினைவால்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. வேறு எதாலையும் நிம்மதி கிடைக்காது, அமைதி கிடைக்காது. அப்போ ஏன் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் 10 அடிப்படைகள்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நாம் பாவத்தோடு வாழுகிற பொழுது இயலுமான அளவு நன்மைகளை கொண்டு வந்து அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமைத்து அதை நிம்மதியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதற்குத்தான். ஏண்டா மனிதன் பாவம் செய்கிறவன். நாங்கள் எங்களோட உள்ளத்தை மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு சில அமல்களை நாங்கள் படித்து கொண்டால்தான் நாங்கள் மகிழ்ச்சிக்கு பழகுவோம். மகிழ்ச்சிக்கு பழகின இதயம்தான் நிம்மதியை அடைந்து கொள்ளும். ஏன்னா நிம்மதியாகவே நான் இறை நினைவோடே வாழ்கிறேன்டா, எங்களால் அது சாத்தியமே இல்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களை இறை நினைவோடு நாங்கள் ஆக்கிக்கொள்ளலாம். அப்படி ஆக்கிக்கொள்கிற சந்தர்ப்பங்கள் கூட எங்கள் உள்ளத்துக்கு நிம்மதியை தரும். அதுதான் அடிப்படையை தவிர நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை அல்ல. நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறது என்பது செய்கிற இபாதத்துக்களில், நன்மைகளில், அல்லாஹ் வணங்குறதுல, இதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இதற்கு உள்ளத்தை பழக்கினால்தான் அந்த பழக்கம்தான் திக்ராக மாறும். தொழுகிறது திக்ர், பாவத்திலேருந்து என்னை தவிர்த்து கொள்வது திக்ர், நான் நன்மை செய்கிறது திக்ர், வாயால் செய்கிறது திக்ர். நாங்கள் செய்கிற எல்லாமே அல்லாஹ்ட நினைவால் தான் நாம் நன்மை செய்கிறோம், அல்லாஹ்ட நினைவால் தான் அமல் செய்கிறோம், அல்லாஹ்ட நினைவால் தான் பாவத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்கிறோம். அப்போ இதுதான் திக்ர். இந்த திக்ர் என்ற அந்த மைய பொருளில் இருந்து பல அம்சங்களை பிரித்தெடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் 10 நாங்கள் 10 நிறைய இருக்குது. நேரத்தை கருத்தில் கொண்டு தான் அந்த 10 விஷயத்தை சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அடிப்படை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது அவ்வப்போது வாரது. இதையே பழக்கப்படுத்திக்கிட்டோம் என்று சொன்னால் அது நிம்மதியாக மாறும். ஒரு முஃமின் அப்படித்தான் புரிந்து கொள்வான். அப்போ எனவே இந்த அடிப்படையில் முதலாவது நிம்மதிக்கான அடிப்படை, முதலாவது அம்சம் எங்களுடைய நம்பிக்கை. இப்போ நாங்கள் பொதுவாக மனிதர்களோட பேசும்பொழுது நம்பிக்கைன்னு சொல்லுவோம். மோமீன்கள் முஸ்லீம்களுடைய பாசையில் அதுக்கு ஈமான் என்று சொல்லுவோம். இப்போ யாராவது நீங்கள் உங்களோட நம்பிக்கையை நீங்கள் பொதுவாக யாராவது உளவியல் பேசுகிறவங்க படிக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. உங்களோட கடவுள் மீது, உங்களோட இறைவன் மீது நம்பிக்கையை முழுமையாக வச்சுருங்க, அதுதான் ஃபெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதற்கு நாங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சொல்கிற பொழுது அல் ஈமான்னு சொல்லுவோம். அல் ஈமான், அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியாக இருக்கணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியாக இல்லாவிட்டால் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியாக இருப்பது தான் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய அடிப்படை. ஈமான், நம்பிக்கைன்னா என்ன? ஒன்று, அல்லாஹ்வின் மீது நாங்கள் வைக்கிற நம்பிக்கை அது உறுதியானதாக ஆழமானதாக இருக்கணும். முதலாவது அம்சம். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாருமே ஈமான் கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே முஸ்லீமாக இருக்கிறார்கள். எங்களோட பார்வையில் அப்படித்தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் எல்லா மனிதர்களும் அல்லாஹோடு உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா, அல்லாவை உறுதியாக நம்பி இருக்கிறார்களா என்றால் அதில் விகிதாசாரம் 100%, 95%, 98%, 97%, 80% அப்படியே 10% இருக்கும், 5% இருக்கும். இந்த நம்பிக்கை கூட்டிக்கிட்டே போகணும். அல் ஈமான் யஸீத் வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். அப்போ இந்த ஈமானை கூட்டிக் கொள்றதுக்கு இந்த சபைகள் அவசியம். சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, வாங்க எங்களை ஈமானை நாங்கள் புதுப்பிச்சு கொள்வோம், ஈமானை கூட்டிக் கொள்வோம்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த இடத்துல ஈமானை கூட்டிக் கொள்வது என்றால் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற சபைகள் ஈமானை கூட்டும். ஹந்தலா ரதியல்லாஹு அன்ஹு நான் முனாஃபிக் என்று சத்தம் போட்டு ஓடினாங்க. நான் முனாஃபிக் ஆகிட்டேன், ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிடிச்சி கேட்டாங்க, என்ன விஷயம், ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் பற்றி கேட்கிற பொழுது ஈமான் கூடுது, இங்கே வந்தால் மனை மக்களோட வந்தால் ஈமான் குறையுது. இதனால் இங்கே ஒரு நிலை, அங்கே ஒரு நிலை. அப்போ இது ஒரு நயவஞ்சகத்தனம் தானே. அல்லாஹ்வுடைய தூதர சபையில் இருக்கும்போது ஈமான் கூடுது, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி. அப்போ வீட்டுக்கு வந்தால் அது ஈமான் குறையிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்கிறது? இது நிஃபாக்தனம், நயவஞ்சகத்தனம் அப்படின்னு சொல்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதே மாதிரி தான் நினைக்கும் நடக்குது, வாங்க ரசூலாட்ட போமென்று போய்த்து தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், சஹாபாக்கள் ஈமானை புதுப்பிக்க தெரிவு செஞ்ச இடம் மஸ்ஜிது நபவி, ரசூலுல்லாஹ்வுடைய சபை. அப்போ எனவே அல்லாஹ் ரசூலை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த சபைகளில் அதிகமாக இருப்பதினூடாக
நாங்கள் என்ன செய்யணும்? ஈமானை பலப்படுத்தி கொள்ளணும். இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல ஒரு மனிதர் சொன்னார், என்ன உள்ளம் அப்படி இறுகி போகுது, உள்ளம் கல் நெஞ்சமாகுது, இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் தெரியும், உள்ளம் இறுகி போகுது, உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது. தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், ஆனால் உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது. இது உடல் சார்ந்த இறுக்கம் அல்ல, இது ஈமான் சார்ந்த ஒரு இறுக்கம். அப்ப நல்லது செய்ய, அல்லாஹ்வை நினைக்க, தஸ்பீஹ் செய்ய, திக்ர் செய்ய, இஸ்திக்ஃபார் செய்ய, தொழ, நோன்பு வைக்க என்னுடைய உள்ளத்தில் இடம் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதர் இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல முறையிட்ட பொழுது இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை பத்தி பேசுற சபைகள்ல உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் வைங்கன்னாங்க. அதுக்கு மருந்து அதுதான். அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி பேசுற சபைகளில் உங்களோட உள்ளத்தை இருப்பாட்டுங்க, உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் காட்டுங்கடா. என்ன அர்த்தம்? நீங்க போங்க, அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வோட தூதரை பத்தி எங்க பேசப்படுதோ அங்க இருந்தால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் குறையும், ஈமான் கூடும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அஸ்ஸுஹ்த் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு ஆன்மீக மருத்துவத்தையும் நாங்கள் படிக்கணும். எங்களோட ஈமான்ல குறைபாடு எங்களோட உள்ளத்தில் இருக்கிற அமைதியை பறிக்கும், எங்களோட உள்ளத்தில் இருக்கிற நிம்மதியை, மகிழ்ச்சியை பறிக்கும். அப்ப எனவே ஈமான் அது பலமாக வேண்டும். அல்லாஹ்வை பத்தி பேசுற பொழுது, அல்லாஹ்வை பத்தி ஞாபகப்படுத்துற பொழுது உள்ளங்கள்ல ஒரு நடுக்கம் வரும். அது நடுக்கம் அல்ல, உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அதை அல்லாஹ் சுத்திகரிக்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், மூமீன்கள், இறை விசுவாசிகள் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், வேற ஒன்றும் இல்லை, அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால், இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுஹும், அவருடைய இதயங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் திலாவத் செய்யப்பட்டால். இப்ப நாங்க வாசிக்கிறோம், குர்ஆனை வாசிக்கிறோம், நாங்க குர்ஆனை வாசிக்கிறோம், குர்ஆனுக்கு ஒன்று தனியான ஒரு விஷயம் இருக்குது, அது திலாவத், ஓதப்படணும். அது ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் கூடும். இங்கு திலாவத் என்பது தர்ஜமா தஃசீரை தாண்டி அதெல்லாம் சொல்லப்படையில், அது கட்டாயம் தேவை, அது அல்லாஹ் வேற இடங்களில் சொல்றான். இங்கு திலாவத் செய்யப்பட்டாலே பொருள் விளங்கியோ விளங்காமலோ அல்லாஹ்வுடைய வசனத்துக்கென்று ஒரு தாக்கம் இருக்கிறது. அது ஓதப்பட்டால் மூமீன்களுக்கு அவர்களுடைய ஈமான் கூடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் ரப்பின் மீது தவக்குல் வைத்திருப்பார்கள். அப்ப ஈமான் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ்வோட ஞாபகம். அப்ப எனவே ஈமான கூட்டணும், ஈமான கூட கூட, ஈமான கூட்ட கூட்ட எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறுக்கம் குறையும், எங்களோட உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் இல்லாமல் போகும். அப்ப உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா உள்ளம் நடுங்கும் என்ற என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்குகின்ற இதயம் அது ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை சுவைக்கிறது. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் கூடுது. ஏன் இதயம் நடுங்குது? ஈமான் கூடுது. இதயம் நடுங்குது, ஈமான் கூடுது, உள்ளத்திலே நிம்மதியும் அமைதியும் பிரவாகம் எடுக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படித்தான் வச்சிருக்கிறான். எனவே எங்களுடைய உள்ள மகிழ்ச்சியாகணும்டா நாங்க அடிக்கடி இந்த மாதிரி சபைகள்ல உட்காரணும், அல்லாஹ் படிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை படிக்கணும், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கணும், தர்ஜமா படிக்கணும், தஃப்சீரை படிக்கணும், குர்ஆனை பெரட்டணும், சூரா ஃபாத்திஹா ஓதணும், சூரா அல் பக்ரா ஓதணும், ஆல் இம்ரான் ஓதணும், நிசா ஓதணும், மாயிதா, அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா, இப்படி அத்தியாயங்கள் பெரட்டணும். குர்ஆனோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ் படிக்கணும். என்ற ரப் யார்? அவங்க எங்க இருந்தாலும், இப்ப நாங்க இஷால ஓதணுமே, அல்லதீன யذ்குரூனல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், சாய்ந்த அல்லதீன யذ்குரூனல்லாஹ், திக்ர் செய்வாங்கண்டா என்ன அர்த்தம்? நின்ற நிலையில அல்லாஹ் பத்தி நினைப்பாங்க, அதே மாதிரி இருந்தா அல்லாஹ் பத்தி நினைப்பாங்க. இப்ப நீங்க இருந்து கொண்டு அல்லாஹ்வோட சிந்தனையோட இருக்கிறீங்க, நான் எழும்பிக் கொண்டு அல்லாஹ்வோட சிந்தனையோட இருக்கிறேன். சிலர் தூங்குகிற பொழுது அல்லாஹ்வோட சிந்தனையோட சாய்ந்து துஆக்களை ஓதுவாங்க. வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை பத்தி சிந்திப்பாங்க.
இது ரப்பை பற்றி வார அந்த ஈமான் கூறுற விஷயம். இந்த ரப்பை யா அல்லாஹ் இதை நீ படைச்சது சும்மா படைக்கல யா அல்லாஹ். ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا எங்கட ரப்பே ما خلقت هذا باطلا, இதை நீ வீணாக படைக்க இல்லை. வானத்தை பார்க்கிறாரு, பூமியை பார்க்கிறாரு, இரவை பார்க்கிறாரு, பகலை பார்க்கிறார். இந்த பார்க்கிற பார்வையில் ஈமான் கூடுகிறது. அந்த ஈமான் கூடுனத்திற விளைவால் என்ன சொல்றார்? இதை யா அல்லாஹ் நீ வீணா படைக்கல யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், இதை நீ வீணா படைக்கலடா, என்ன வீணா படைச்சிருக்கிறியா? இல்ல, நான் உன்னை நினைக்கணும் யா அல்லாஹ். எனவே ஃபகீனா அதாபன்னார், யா அல்லாஹ் நரகத்திலேருந்து எங்களை பாதுகாத்து. அல்லாஹ் பத்தி சிந்திக்கிற உள்ளத்து கடைசியா கேட்கிறது உணர்றது, யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அடிப்படை அல் ஈமான். இப்படியே ஈமானும் மன அமைதியும் என்று சொல்லி ஒரு தனியான தலைப்பிரிவு. ஈமான் என்பது மன அமைதியோடு எப்படி தொடர்படுதுன்னு தனியான ஒரு தலைப்பு, அதை நான் ஏற்கனவே பேசியும் இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது அம்சம். ஈமான் அடிப்படை. ஈமானை புரிஞ்சுக்கணும். ஈமான் அல்லாஹ் மீது நம்பிக்கை, ரப்பின் மீது நம்பிக்கை. யா அல்லாஹ் நீ என்னை கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கை, அல்லாஹ் நீ நாடுதான் நடக்கும் என்ற நம்பிக்கை. ஈமான் இருந்தால் மகிழ்ச்சியினுடைய முதலாவது அடிப்படையை அவர் புரிந்து கொள்வார். இரண்டாவது, எங்களுடைய உள்ளம் எந்த நன்மை செய்தாலும், பாவம், இந்த உள்ளத்துக்கு பாவத்தை பழக்கக்கூடாது. நஃப்ஸ் கத்திஃபுல், எங்களுடைய நஃப்ஸ் இருக்குதானே, அது சின்ன பிள்ளைய போல. நாங்கள் எதை பழக்கிறோமோ அது பழகிடும். அதுக்கு நாங்கள் கண்ட்ரோல், எங்கட கண்ட்ரோலை வச்சால், நஃப்ஸை நாங்கள் எங்கட கண்ட்ரோலை வச்சிருந்தா நாங்கள் தப்பிச்சிருவோம். அது அப்படியே பழகி சின்ன பிள்ளைய அழுது சாதிக்க பார்க்கும். நான் உன வானான்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் முடிவெடுத்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படும் புள்ள. அப்படி இல்லைன்னா அந்த புள்ள ஒரு ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி பாப்பா அம்மாட்ட அழுது சாதிக்கும். நஃப்ஸ் கத்திஃபில், நஃப்ஸ் அப்படிதான் சின்ன பிள்ளைய போல. அது கேட்க நாங்கள் கொடுக்க கடைசியில் உங்களை அப்படியே நாசமாக்கி விட்ரும். இல்லை, தேவையில்லை, இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணுமெண்டு ஹையால ஸலா என்றால் அது ஒன்றை சொல்லும், நஃப்ஸ் ஒன்றை சொல்லும். நாங்கள் அதை கூட்டிக்கிட்டு வரணும். நீ அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு நின்றால் தான் உனக்கு நிம்மதின்னு கூட்டிகிட்டு வரணும். அப்படி இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அப்படி இல்லைண்டா இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ, நஃப்ஸ் கெடுதியின் தான் தூண்டும். அப்போ இந்த இடத்துல நஃப்ஸை நீங்கள் பழக்கணும். எதுக்கு பழக்கணும்டா, நான் நல்லதை செய்ய வேண்டும், அதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இஹ்லாஸ். இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் தர்மம் என்று வந்துட்டால் எப்படி கொடுக்குறாங்க, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, கொடுப்பான், நிறைய கொடுப்பான், மாஷா அல்லாஹ். ஆனால் ஒரு விஷயம், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர ஜக்காத், சதகா இப்படி ஏராளமாக கொடுக்குற, கண் முன்னால் எவ்வளோ கொடுக்குற மக்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இன்னொரு விஷயம், வேறு மதத்திலையும் அதை செய்கிறாங்க. வேறு மதத்தில் செய்கிறதுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இவர் லட்சக்கணக்கில் கொடுத்தார், கோடிக்கணக்கில் கொடுத்தார். ஆனால் இவர் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் சதக்கா செஞ்சாலும் 100 பேர் அதனால் பயனடைந்து கொண்டே ஒரு 5 பேர் எப்படி பேசுவாங்க தெரியுமா? இவருக்கு தேவையில்லாத வேலை. இது அந்த கொடுத்தவர காதில் கேட்டால் எப்படியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அங்கே கொடுக்காம இங்கே கொடுக்காம பள்ளிக்கே கொடுப்போம்ண்டு லட்சக்கணக்கில் நான் செலவழிச்சிக்க போகிறோம், இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அவரை காது கேட்டு அதை நினச்சி அவர் மனநோயாளி ஆயிடுவார். ஆனால் ஏன் ஆகாமல் இருக்கிறோம், ஏன் ஆகக்கூடாது என்றால், இஹ்லாஸ் என்ற ஒன்றுதான் மோமின்களை நிம்மதியாக வாழ வைக்கிறது. அதனால தான் இன்றைய உளவியலாளர்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்கிற பொழுது முஸ்லீம்களில் தான் தற்கொலை வீதம் தற்கொலை வீதமே ரொம்ப குறைய. வேறு மதத்தில் உள்ளவங்கள்ட்ட அது அதிகமாக இருக்கிற காரணம் என்னென்னா, நிறைய கொடுக்கும் பொழுதே நிறைய தலையில் இருக்கும். அவர் பாராட்டணும், இவர் இப்படி சொல்லணும், அவர் இப்படி சொல்லணும், நிறைய விஷயங்களை தலையில் வச்சுக்கொள்வாங்க. வச்சுக்கொண்டு கொடுத்து அது நடக்கையிலனோடனே அப்படியே மானசீக ரீதியாக டோட்டலாக உளுந்து கடைசியில் தற்கொலைக்கு போயிடுவாங்க, மனசளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க. நாங்கள் கொடுப்போம், கொடுக்கிற பொழுது
நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் சரி, நீங்க என்னை பத்தி என்ன பேசினாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த தேவையும் கிடையாது. இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க கொடுத்தது அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, உங்களிடத்துல நாங்க எந்த பிரதிபாரத்தையோ நன்றியோ எதிர்பார்க்கல என்ற வார்த்தை எங்கிருந்து உதயமாகிறது? وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا, அவர்கள் அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பினால் தான் அடுத்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள், அனாதைகள், சிறை கைதிகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள். அவர்கள் ஏன் கொடுத்தார்கள்? இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. அப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்யறது. கொடுத்தவர், நீங்க யாருக்கு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு யாருக்கு நீங்க லட்சம் ரூபாய் செலவழிச்சீங்களோ அவர் கொஞ்சம் வசதியாகி கொஞ்சம் பெரிய ஆளாய் போட்டு உங்களையே 4 இடத்துல தப்பா பேசுவாரு. இப்ப நீங்க கேள்விப்படுற பொழுது உங்களோட மனசு எப்படி இருக்கும்? எந்த தாக்கமும் வரக்கூடாது. நான் கொடுத்தது அல்லாஹ்க்கு, அவன் எதை பேசினாலும் பேசட்டும். நான் கொடுத்தது என்னுடைய ரப்புக்காக, இவர்களுடைய நன்றிக்காக அல்ல. அப்படி ஏதாவது ஒரு தாக்கம் உள்ளத்துல வந்தா நான் கொடுத்தது அல்லாஹ்க்காக இல்லை. அப்படி இல்லை என்றா, இஹ்லாஸ் இல்லைன்னா மகிழ்ச்சி போயிடும். நன்மையை செஞ்சு மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். நன்மை செய்ய வேண்டும், அதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இஹ்லாஸ். இன்னைக்கு ஏன் மகிழ்ச்சி பறிபோகுதுண்டா, இந்த இஹ்லாஸ் என்பது இல்லாமல் இருப்பது தான். இஹ்லாஸ் இல்லாமல் போனதா மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். நீங்க கொடுக்குறீங்க, வாரி வாரி கொடுக்குறீங்க அல்லாஹ்வுக்காக. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி பேசினாலும் சரி, மனசை ராகத்தா வச்சிருக்கிறேன். ஏன்ற ரப்புக்கும் எனக்கும் உள்ளது. குறிப்பாக இரகசிய தர்மங்களை சலபுசாலின்கள் செஞ்சாங்க. காரணம் என்னண்டா, ரப்புக்காக செய்கிறோம், நிம்மதி கிடைக்கும். அப்ப எனவே இஹ்லாஸை பாதுகாத்துக்கொள்ளணும். தொழுறீங்களா? அல்லாஹ்வுக்காக. இபாதத் செய்றீங்களா? அல்லாஹ்வுக்காக. திக்ரு செய்றீங்களா? அல்லாஹ்வுக்காக. எந்த வணக்கம் செஞ்சாலும், எந்த ஒரு இபாதத் செஞ்சாலும், யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் இஹ்லாஸ், உல தூய்மை, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. அவர் பார்த்தாலும் சரி, பார்க்காட்டாலும் சரி, அவர் புகழ்ந்தாலும் சரி, புகழாவிட்டாலும் சரி, ஏசினாலும் சரி, ஏசாவிட்டாலும் சரி, அது அவங்களோட ரப்போட பார்த்துக்குவாங்க. அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். நாங்கள் யாராவது உங்களுக்கு நன்றி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு ஹதீஸில் வந்திருக்குது. அப்போ நம்ம நன்றி செலுத்துறது, நன்றி சொல்றது, துவா செய்கிறது, அதுதான் நல்ல பழக்கம். ஆனால் அது இல்லாமல் போனது என்பதற்காக நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நாங்கள் செஞ்சது எங்களோட ரப்புக்காக. தானே அந்த விஷயம். அப்போ இஹ்லாஸ் என்பது நாங்கள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய 2வது அம்சம். 3வது, ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 3வது அடிப்படை, இது வாழ்க்கையில் அவனுக்கு நிம்மதியை தரும். இது சாதாரண அமல் மட்டுமல்ல, நிம்மதியை தரும். 3வது அஷ்ஷுக்குர். ஷுக்குர்னா என்ன? நன்றி செலுத்துறது. அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தணும், அடியார்களுக்கும் நன்றி செலுத்தணும். நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த அல்லாஹ் உங்களோட அருள்களை பறிக்க மாட்டான். அருள்கள் பறிக்கப்படவில்லை என்றால், அருள்கள் பறிக்கப்படவில்லை என்று சொன்னால், நீங்க எதை அல்லாஹ் உங்களுக்கு தந்தானோ அந்த அருளில் அல்லாஹ் பரக்கத்தை, நிம்மதியை தருவான். இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு அருள் உங்களுக்கு அல்லாஹ் தந்து, அந்த அருள் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு பயத்தில் வாழ்றோம் தானே. ஏதாவது ஒரு அருள் அல்லாஹ் தருவான், திடீர்னு பறிப்பான். அல்லாஹ் கொடுப்பான், பறிப்பான். அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் பறிப்பான். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த அருள்கள் பறிக்கப்படக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாரோ அவர் நன்றி செலுத்தி அதை பாதுகாத்து கொள்ளட்டும். சலஃபுசாலிகள் சொல்லுவார்கள், கையிது அந்நியம பிஷுக்குர், அருட்கொடைகளை நன்றி செலுத்துதலை கொண்டு கட்டி போடுங்கள், கைது செய்து விடுங்கள். எதுக்கா என்ன எடுத்தால் நன்றி செலுத்துகிற பழக்கம் வரணும். யாராவது உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சா நாங்கள் நன்றி செலுத்தி பழகணும். அப்போ அந்த மனிதனுடைய உள்ளத்தில், உதவி செஞ்சவருடைய உள்ளத்தில் நம்மளை பற்றி உள்ள நன்மதிப்பு இன்னும் கூடும். அல்லாஹ் இன்னும் அவருடைய உள்ளத்தில் நல்லதை போடுவான். இன்னும் அல்லாஹ்வுடைய அருள்கள் கிடைக்கும். இது ஒரு விஷயம். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் வரணும். யா அல்லாஹ் தந்திருப்பான், எங்களுக்கு லட்சம் அருளை தந்திருப்பான், கோடி அருளை தந்திருப்பான். ஆனால் நாங்கள் பார்க்குறது என்ன தெரியுமா? எங்களுக்கு அல்லாஹ் எதை தர இல்லையோ அதை தான் பார்க்குறது.
யாராவது ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு தராத 2 அருள் அல்லாஹ் கொடுத்திருப்பான். அவருக்கு எத்தனையோ சோதனை இருக்கும், ஆனால் எங்களுக்கு அந்த அருள் இல்லை என்பதனால நாங்கள் அதை பார்த்து பார்த்து பாருங்க அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு தர இல்லையே. அப்படி நினைச்சா எப்பொழுதும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்றி செலுத்தின ஒரு மனிதன், நன்றி செலுத்துகிற மனிதன், அந்த மனிதன் அவனுடைய காரியங்கள் அல்லாஹ் ஹைராக்கிடுவான். அஜபல்லி அம்ரில் முஃமின், மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது, அவனுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. இன் அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர், அவனுக்கு எல்லாமே நலவாகத்தான் இருக்கும். அதில் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான ஹைரல்லா, அவனுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சால் நன்றி செலுத்துவான், அது அவனுக்கு நலவாக ஆகிவிடும். நலவாக ஆகிவிட்டால் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இப்போ நீங்கள் அல்லாஹ் ஒரு அருளை உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்கள் நன்றி செலுத்துறீங்க. அல்லாஹ் இப்போ 1000 ரூபாய் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், நீங்கள் அதில் 10 ரூபா தர்மம் செய்கிறீங்க. இந்த தர்மத்தை அல்லாஹ் 10 மடங்காக 100 மடங்காக 1000 மடங்காக அல்லாஹ் ஆக்கி தருகிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலவழித்த 10 ரூபாயால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறான் என்றால் உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி அடையுமா, கவலைப்படுமா? மகிழ்ச்சி அடையும். அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ. நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா நான் அதிகப்படுத்தி தருவேன். وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. நீங்க புறக்கணிச்சீங்கன்னா என் அதாப் கடுமையானதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பறிச்சிருவான். இருக்கிறத அல்லாஹ் பறிச்சான்டா எப்படி நிம்மதி வரும்? இருக்கிறத அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துறான். நன்றி செலுத்த 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 அல்லாஹ் அதிகப்படுத்த, மீண்டும் அடியா நன்றி செலுத்த அல்லாஹ் அதிகப்படுத்த, மீண்டும் அடியா நன்றி செலுத்த அல்லாஹுடைய வாதா நான் அதிகப்படுத்துவேன். அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான். இது அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கையில் செழிப்ப கொடுப்பான். எனவே ஒரு மனிதனிடத்தில் இந்த ஷுக்குர் என்ற தன்மை இருக்க வேண்டும். இது 3வது. 4வது, ஷுக்குரோட சேர்ந்து வாழ்க்கையில் எப்பயுமே இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அறிஞர்கள் சொல்லுவார்கள், வாழ்க்கையில் அறவாசி ஷுக்குர், இதுதான் மனித வாழ்க்கையே தான். அறவாசி ஷுக்குர், அடுத்த அறவாசி சொல்லுங்க, சபர். சபர்னா என்ன? பொறுமை. ஷுக்குர் சபுர் ரெண்டும் ஒரு முஃமினுடைய 2 கண்ணை போல. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமான வாழ்க்கைன்னு முஃமினுக்கு சொல்லி போட்டு இந்த 2ஐயும் தான் சொன்னாங்க. அதனால தான் குறிப்பாக இமாம் இப்னு கையிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் அடிக்கடி இப்னு கையிம்னு சொல்கிறேன். இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர் 98 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அற்புதமான புத்தகங்கள் எல்லாமே. அவருடைய சிந்தனை, அவருடைய அந்த கூர்மையான பார்வை, அவருடைய புத்தகங்களை வாசிச்ச தெரியும். அப்படி வாழ்க்கையினுடைய தத்துவத்தை 2 வரியில சொல்லுவார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், உத்தத்து சாபிரீன் வதஹீரத்து ஷாக்கிரீன். சாபிரீன்கள் ஷாக்கிரீன்கள். சாபிரீன் உத்தத்து சாபிரீன் வதஹீரத்து ஷாக்கிரீன். பொறுமையை பற்றியும் நன்றி செலுத்தலை பற்றியும் ஒரு புத்தகம். ரெண்டும் அடிப்படை. அப்போ எனவே எங்கெல்லாம் ஷுக்குர் பேசப்படுதோ அங்கெல்லாம் சபுர் பேசப்படணும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அல்லாஹ் அருள்களை கொடுத்து நன்றி செலுத்துறதை எதிர்பார்க்கிறது மாதிரி இன்னொரு பகுதியும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த பண்பு சபுர் வந்துட்டா, பொறுமை வாழ்க்கையில் வருமாக இருந்தால் நிறைய நலவுகள் வரும். எப்படி வரும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு மனிதன் தொழுகைக்கு ஈக்குவலா, அதாவது தொழுகைக்கு நேராக ஒரு விஷயத்தை அல்லாஹ் வைக்கிறான்டா அது பொறுமையை வைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஈமான் கொண்டவர்களே, பொறுமையாயிருங்க, தொழுங்க, பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள் சொல்லி போட்டு அல்லாஹ் இங்க என்ன முடிவை சொல்றான் தெரியுமா? தொழுகையாளிகளோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்ல இல்லை. என்ன சொல்றான்? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்க பொறுமையை முதலாவது சொல்றான். சபர். தொழுகை இருந்தால்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இருந்தால் நிம்மதி இருக்கும். அந்த தொழுகையை நிம்மதியா மாத்துறது கொஞ்சம் சபர் தேவை. எல்லா வேலையும் விட்டுட்டு மனசை கட்டுப்படுத்தி முன்சபில் தொழுறேன்டா அதுக்கு சபர் தேவை. அதனாலதான் சபர் இருந்தால் தான் தொழுகையே அழகானதா இருக்கும். எனவே நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையாக வாழ்க்கையில் இருக்கணும். அந்த ஹதீஸ்ல முஸ்லிம்ல வர ஹதீஸ், அஜபல்லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. அதுல ஒன்று சுக்ர சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க வ இன் அஸாபத்து லர்ரா ஸபர ஃபகான கைரல் லஹ். அவருக்கு ஏதாவது வாழ்க்கையில கஷ்டம் ஏற்பட்டா, பிரச்சனை ஏற்பட்டா அவர் பொறுமை செய்வார், அது அவருக்கு ஹைராக ஆகிவிடும். சபரோடு இருந்தால் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். என் வாழ்க்கையில நான் நல்லா வாழ்ந்தேன், நல்ல இபாதத்தோடு இருந்தேன், நோன்பு தொழுகை இபாதத் எல்லாம் செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில நெருக்கடிகள் ஏற்படுது. என் பிள்ளைய என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல. இப்படி இந்த வயசுல இப்படி இருக்கிறானே, தொழுகை இல்லாமல் இருக்கிறானே, சினிமாவோடு இருக்கிறானே, ஆடல் பாடலோடு இருக்கிறானே, நாங்க எப்படி இருந்தோம், எங்களோட வீட்டு சூழல் இப்படி இருக்குது. ஆனா அவன் பழகிற நண்பர்களோட பழகி இப்படி ஒரு பெரிய சோதனையா இருக்குது, என்ன செய்யறே தெரியல. தீர்வை தேடுங்க, பொறுமையாயிருங்க. அது அல்லாஹு தஆலா இடத்துல துஆ கேளுங்க, தீர்வை தேடுங்க. அதே மாதிரி எங்களை அறியாமலே ஒரு கஷ்டங்கள், நான் நல்லா வணங்குறேன், இபாதத் செய்கிறேன், என்னுடைய தொழில நல்ல முறையில் ஹலால் ஹராம் பேணி செயல்படுகிறேன், ஆனால் ஒரு கஷ்டம் எப்படி வருது? பொறுமை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமையை நீங்க உங்களுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில பொறுமையை பழக்கப்படுத்தி கொண்டால் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹு தஆலா ஹைரை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ஹைரை நிச்சயமா தருவான். எப்படி பொறுமை? எந்த காரியம் வந்தாலும் டென்ஷன் ஆக மாட்டோம், திடுக்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம், அச்சப்பட மாட்டோம். ஏன்? பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிற உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுமா? நிம்மதி இல்லாம போமா? அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், பொறுமையோடு இருக்கிறேன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அப்ப எனவே வாழ்க்கையில மகிழ்ச்சி தேவைண்டா பொறுமையும் தேவை. எல்லாத்துக்கும் கோவப்படுறது, எல்லாத்துக்கும் ஆவேசப்படுறது, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. இப்படி இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் நிம்மதி இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப எங்களுக்கு இருக்கிற கவலை சின்ன சின்ன கவலை தான். ரசூலுல்லாஹ்க்கு இருந்த கவலை எப்படிப்பட்ட கவலை? அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதரா? அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மனிதர் அடையாளப்படுத்துறான். ஆனால் அந்த மனிதர் ரசூலாக இருக்கிறார், வஹி வருகிறது, குடும்பத்தில தலைவராக இருக்கிறார், பல மனைவிமார்கள் இருக்கிறார்கள், சமூகம் சந்திக்க வருகிறது, பல நாடுகளில் இருந்து பல மக்கள் சந்திக்க வருகிறார்கள். அதே மாதிரி அவர் வாழுகிற சூழல் எப்பொழுது யாரை தாக்குவார் என்று தெரியாது. இப்படி பல்வேறு சுமைகளை தலையில வச்சுக்கொண்டு சிரித்து கொண்டுதான் இருந்தார். டென்ஷனா இருக்கையில் யாராவது ஒருவர் அவரை சந்திக்க வருகிற பொழுது பெரிய ஒரு ரசூல், பெரிய ஒரு நபி, பெரிய ஒரு தளபதி, இப்படியெல்லாம் நினைச்சு கற்பனையில நடுங்கி போய் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, கூலா இருங்க, ஹவ்வின் அலை, கொஞ்சம் நீங்க என்ன பார்க்க வரும்பொழுது இப்படி நடுங்க தேவையில்லை, நீங்க வாங்க, நோமலா வாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில அது பழக்கப்பட்டிருந்தது, சுக்ர் இருந்தது, சபர் இருந்தது, இது பழக்கப்பட்டிருந்தது, டென்ஷன் இருக்கே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில நாங்க இந்த குர்ஆன் வஹையாக வருகிறது, அதை சொல்லணும், அதுக்கு விளக்கம் சொல்லணும், அதை வாழ்க்கையில காட்டணும், நாளைக்கு இன்ன பிரச்சனை, இப்படி வாழ்க்கையில் எல்லா கதாபாத்திரங்கள், ஆசிரியராக, மாணவனாக, பள்ளியினுடைய இமாம், தீபாக, உபதேசியாக, ஹதீஸை சொல்லக்கூடியவராக, குர்ஆனை விளங்கப்படுத்தக்கூடியவராக, உம்மத்துடைய தலைவராக, இராணுவ தளபதியாக, இப்படி எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா கதாபாத்திரங்களிலும் அவர் ஒவ்வொரு சைடை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது அவர் அதுல மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறான்னு நினைப்பீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆன்மீகத்தை எடுத்து பார்த்தா அவர் கால் கடுக்க வணங்கினார், அப்படியே அதுக்காகத்தான் வாழ்ந்தார் நினைப்பீங்க. ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தா அதுக்காக வேண்டித்தான் வாழ்ந்திருப்பார் நினைப்பீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அவர் எல்லா இடங்களிலும் அவருடைய கால் இருந்தது, எல்லா இடங்களிலும் சிந்தனை இருந்தது, எல்லா இடங்களிலும் பேச்சு இருந்தது. ஆனால் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், புகாரில வரக்கூடிய அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஹஜ்ஜபனி அன்-நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா கத் தபஸ்ஸம், நான் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கடந்து செல்கிற பொழுதெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பார்கள். என்றா எங்க டென்ஷன் இருந்தது, ஆனால் வாழ்க்கையில் அதை காட்ட இல்லை. ஏன்னா ரப்பு என்னோடு இருக்கிறான்,
சுக்குர் செய்யணும், சபுர் செய்யணும், பொறுமை செய்யணும். வாழ்க்கையில் எல்லாம் வரும். மனைமார்களாலையும் பிரச்சனை வந்தது, குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, அன்புக்குரியவர்கள் வஃபாத்தானாங்க, பிள்ளைகள் 7 பேர்ல 6 பேர் வஃபாத்தானாங்க, எல்லாம் இருந்தது. ஆனா கூலா இருந்தாங்க, டென்ஷனாக இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்காக பதறி அடிக்க இல்லை. ஆனா எங்கட தலையில இருக்கிறது எங்கட கடையும் எங்கட குடும்பம் தான். ஆனா 1000 டென்ஷன். அல்லாஹுடைய தூதர் கயாமத்து நாள் வரை வருகிற ஒவ்வொரு மனிதனை பற்றியும் சிந்தித்தார்கள். ஆனா நிம்மதியா வாழ்ந்தாங்க. அழுதாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க. அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க, கவலை வந்தது, எல்லாம் வந்தது, ஆனா நிம்மதி. அதுதான் நிம்மதி. அல்லாஹுக்காக செய்கிற ஒவ்வொன்றிலும் வருகிற கவலையில் நிம்மதி இருக்கிறது. பாவத்தில் தெரிகிற சந்தோஷத்தில் கவலை இருக்கும். பாவத்துல தெரிகிற சந்தோஷத்துல நிம்மதி இருக்காது. அடி மனசுல ஒரு கலக்கம் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க வடிக்கிற கண்ணீர் துளிகள்ல, கவலையில, அல்லாஹ்வுக்கு முன்னால இந்த பாவத்தை நினைச்சு வருந்துவதில் நிம்மதி இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, 4வது நான் சொன்னேன், இந்த சபர். வாழ்க்கையில எது நடந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது, உடனே பதறி அடிக்கக்கூடாது. சபர், பொறுமை. நடந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏதோ ஒரு ஹைரை வச்சிருப்பான், அப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க, நிம்மதி. இது 4வது விஷயம். இதெல்லாம் தனித்தனியான தலைப்புகள். அந்த சுருக்கமாக இதை ஒவ்வொரு பகுதியும் சொல்லிட்டு போறேன். 5வது, இது எங்களோட எல்லாத்தையும் உள்ள ஒரு பலவீனம். இதனால எங்களோட மகிழ்ச்சியை நாங்கள் வீணாக்கிக்கொள்றோம். அதிகமான எதிர்பார்ப்பு, அதிகமாக எதிர்பார்க்கிறது. அது கணவன் மனைவி உறவுல இருந்தாலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. என்ன எதிர்பார்க்கிறது? இப்போ உதாரணமாக, நீங்கள் உங்களோட கணவன் இப்படி செய்வார், இப்படி செய்வார், இப்படி செய்வார் என்று நீங்கள் கற்பனையில் எதிர்பார்த்து வைப்பீங்க. 100% எதிர்பார்த்தீங்கண்டா 80 நடந்தாலும் கவலையாக தான் இருக்கும். 80 நடந்தாலும் நான் சொன்ன அது விளங்க இல்லை, அது அது அந்த விஷயம் நடக்க இல்லை, அது நடக்கிற வரைக்கும் டென்ஷன். அதே மாதிரி தான் மனைவிட்டையும் எல்லா விஷயத்திலும் இது இருக்குது. கூடுதலான எதிர்பார்ப்பு. நீங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். பாருங்க, உண்மையிலே ஒரு மனிதன், ஒரு முஃமினுடைய நம்பிக்கையில் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன், அப்படித்தானே? ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த நம்பிக்கை இடத்துல வரணும். நாங்கள் இவரை பற்றி உதாரணமாக, ஒருவர் நெருக்கமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், தன்னுடைய கவலைகளை, பிரச்சனைகளை அவர்கிட்ட பேசுறது, மசூரா பண்ணுறது, ஆலோசனைகள் எடுக்கிறது, இது தப்பு கிடையாது. ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் எதிர்பார்ப்போம் என்றா, எங்களோட பிள்ளைகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, இவன் இப்படித்தான் வரணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும், அப்படியே அவர் எதிர்பார்ப்பு. அடுத்த மகள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, அடுத்த மனைவிட்ட எதிர்பார்ப்பு, மாமிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்ப்பு. யாரை கண்டாலும் இவர் இப்படி தான் நடக்கணும், இவர் இப்படி தான் இருக்கு. நாங்கள் போகிற ஒரு சபைக்கு போனால் இங்கே இருக்கக்கூடிய 5 பேர், நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எங்களோட மைண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு போகிற இடத்துல நீங்களா பல கற்பனைகளை, எதிர்பார்ப்புகளை வச்சிங்கண்டா, அது நடக்க இல்லைண்டா, எந்த அளவு எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவு கவலை தான் வரும், மகிழ்ச்சி வராது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போ உங்களோட ரொம்ப நேசத்துக்குரியவர்கள் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் போகிற பொழுதே மனசுல எல்லாம், நான் போனால் எல்லாரும் எழும்பி அப்படியே என்னை கட்டி பிடிப்பாங்க, முஆனகா செய்வாங்க, என்னோட பேசுவாங்க, சிரித்து என்கிட்ட சுகம் விசாரிப்பாங்க நினச்சிட்டு போவீங்க. நீங்கள் இன்றைக்கு இப்படி தான் நிறைய இடங்கள் இப்படி தான் நடக்குது. நினச்சிட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவார், அவங்க வலைக்கும் சலாம் அப்படின்னு கையை காட்டிட்டு அவங்களோட ஃபோனை தான் உருட்டிக்கிட்டிருப்பாங்க. அப்போ இவர் போனவர், இங்கே வந்தனே, இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கணும்? அப்போ போனது நோக்கமே ஒரு மையத்துக்கோ கல்யாணத்துக்கோ போயிருப்பார். அல்லாஹ்வுக்கு வேண்டி போயிருந்தா நன்மை கிடைச்சி போகும். இவர் போனது எதிர்பார்ப்பது நடக்க இல்லை, அதனால போன இபாதத்தை கொச்சப்படுத்திடுவார். நடக்குதா இல்லையா? நான் சொன்ன இஹ்லாஸ் அதே மாதிரி தான் இதுவும். இங்கே போனது என்ன? எங்களை 4 பேர் எதிர்பார்ப்பாங்க, 4 பேர் வரவேற்பாங்க, சரி எப்போ வந்தீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி 6 வாரத்தோட எங்களோட பேசுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்? வீணான கவலைகள், எதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் எதையுமே எதிர்பார்க்க இல்லை. ஏன் காரணம் என்றா, அப்போ நிம்மதி உள்ளத்துக்கு வரும். ஏன் காரணம் என்றா, எங்கட உள்ளத்தை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அடுத்தவங்களோட உள்ளத்துக்கு நாங்கள் எப்படி அரசராக முடியும்? எல்லாரும் தொழுகை பயானை கேட்டு போட்டு தொழுகிறதுக்கு தொழும்பொழுது என்ன தொழுவாங்க, எப்படி தொழுவாங்க? இன்றைக்கு நல்ல உள்ளச்சதோட இஹ்லாஸோட பயபக்தியோட தொழணும், தக்பீரை கட்டுவாங்க. கட்டி முடிஞ்சோடனே எங்கே போகும் சிந்தனை? அப்போ எங்கட மனசை அல்லாஹுக்கு முன்னாலேக்கிற உச்சகட்ட ஒரு சன்னிதானம், ஒரு உச்சகட்ட ஒரு பெருமதியான இடத்திலேயே எங்களோட உள்ளத்தை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலண்டா அடுத்தவங்களோட உள்ளத்தை போய் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி மாற்ற முடியும், எப்படி எதிர்பார்க்க முடியும்? யாருமே மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு அளவு தான். ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கணும். எங்கே இருக்கணும்?
உங்களோட ரப்பிட்ட இருக்கணும். யா அல்லாஹ் நீ தரணும், நான் கேட்பதை விட பல மடங்கு நீ தர வேண்டும். நீங்க அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் நீ தந்தாத்தா யா அல்லாஹ்னு கேட்கறது கூடாது. யா அல்லாஹ் நீ விரும்பினாத்தா யா அல்லாஹ்னு கேட்கறது கூடாது. இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா. நீங்க அல்லாஹ் இடத்துல ஏதாவது கேட்டா உறுதியா கேளுங்க, உறுதியா கேளுங்க. யா அல்லாஹ் நீ தரணும், நீ என்ற ரப்பு நீ தந்தே ஆகணும். அல்லாஹ்ட்ட எதிர்பாருங்க, எவ்வளவு எதிர்பாருங்க, அல்லாஹ் தருவான். மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க. அது நீங்கள் உதவி செஞ்சவங்களாக இருந்தாலும் செய்யாவிட்டாலும் சரி, நெருக்கமானவராக இருந்தாலும் சரி, உம்மாவாக இருந்தாலும் சரி, வாப்பாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. பாரு, உன்னை 40 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஓத வச்சு படிக்க வச்சு இன்றைக்கு பாரு ஒரு நாள் கால் பண்ணுறியா, அப்போ எதுக்காக வளர்த்தீங்க? கால் பண்ணணும், உங்களை கவனிக்கணும். அது அல்லாஹ் கேட்பான், பெற்றோரை எப்படி இருந்தான். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ இதுக்காக வேண்டி தான் நீங்கள் வளர்த்தீங்களா? நான் எப்படி உன்ட கல்யாணத்துக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இன்றைக்கு கல்யாணத்துக்கு கூட வரையில. அப்போ நீங்கள் அதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணீங்க, அல்லாஹ்காண்டி செய்ய இல்லையா? இல்லை. எதையும் எதிர்பார்க்காதீங்க, உங்களோட பெத்த பிள்ளைகிட்டே எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்றான், ஹதீஸ்ல இப்படி சொல்றான், இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸ் பண்ணுற தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இப்படி தான் நடக்கணும், அது பிள்ளை. யார்ட்டையும் எதிர்பார்க்க கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அளவு கடந்த எதிர்பார்ப்பு கூடாது. அது கூடனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கவலை தான் வரும், மகிழ்ச்சி பறிப்போம். இது 5வது விஷயம். 6வது ஹுஸ்னுத்தன். இதே பாயிண்ட் மேலே உள்ளதோட இதை ஜாயின் பண்ணி பாருங்க. ஏண்டா சில பொழுது பார்க்குறவங்களை எல்லாம் இவன்கிட்ட போய் என்ன எதிர்பார்க்க, இவனோட என்ன பேச, இப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்த பாயிண்ட் எல்லாம் பாருங்க, இதோட எப்படி மேலே உள்ளதோட தொடர்பாய் வருது. ஹுஸ்னுத்தன் பில்லா, ஹுஸ்னுத்தன் பின்னாஸ். அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் இருக்கணும், மனிதர்களுடைய நல்லெண்ணம் இருக்கணும். யாரை பார்த்தா நல்லெண்ணம். உங்களோட மனசு நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் நினைச்சா எல்லாரை பற்றி நல்லெண்ணம் வைங்க. அல்லாஹ் 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 என்னைக்கு அநியாயம் செய்ய மாட்டான், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை இருக்குதானே? எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, அப்படிதானே? அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான், நம்பிக்கை இருக்குதானே? ரைட். இப்போ அல்லாஹ் எனக்கு தார ஹைரா இருக்கும். அப்போ அப்படி வாழ்ந்து பாருங்க, ஷர்ரிலையும் நீங்கள் ஒரு நிம்மதி அடைவீங்க. இப்போ இந்த நேரத்தில் சில போல எங்களுக்கு அது தெரியாது, நாங்கள் வெறுப்போம், வெறுத்து கொண்டே இருப்போம். ஆனால் அதில் பெரிய ஹைர் இருக்கும், அதில் பெரிய ஹைர் இருக்கும். நீங்கள் உங்களை தாண்டி 2 பஸ் போகும், மிஸ் ஆகிடுச்சுன்னு கவலைப்பட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த 2 பஸ்ஸும் அட்ரஸ் தெரியாமல் அப்படியே சுக்கு நூறாய் போயிருக்கும். கேள்விப்பட்டோடனே அப்பா அல்ஹம்துலில்லாஹ் தப்பிட்டேன். இப்போ இதே மாதிரி அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். தெரிய வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிற உள்ளத்துக்கு தெரியாது, ரப்பு மறைச்சு வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல தெரியலையே. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க, நல்லெண்ணம் வைங்க. சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன மட்டும்தான் அல்லாஹ் அப்படி சோதிக்கிறான் மனசில் வருதா இல்லையா? ஏன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்க இல்லையா? ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்க இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்க இல்லையா? என்ன மட்டும் தான் அல்லாஹ் சோதிக்கிறான்? இல்லை. அல்லாஹ் இதை நான் போற பாதை பிழைங்கிறத உணர்த்துறான். وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. நாங்கள் சின்ன அதாபை கொடுப்போம், அவங்கள தண்டிக்கிறதுக்காக அல்ல, பெருசல்ல, சின்னதை கொடுப்போம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்கள் எங்கள் பால் திரும்பிட்டு வந்துடணும். போன ரூட்டில் போகக்கூடாது. நான் எவ்வளோ போயிட்டேன்னு யோசிக்கக்கூடாது. நான் போன பாதை பிள்ளைன்னா திரும்பிடணும். இந்த எவ்வளோ போயிட்டேனே இல்லை, அது ஹக்கு பாத்தில், சத்தியம் அசத்தியம், எல்லா விஷயத்திலையும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு அதாபத்தார சின்ன சோதனை தாராண்டா நாங்கள் விளையணும். அதில் அல்லாஹ் ஏதோ ஹைரை வச்சிருப்பான், ஏதோ அல்லாஹ் ஹைரை வச்சிருப்பான். ரைட். நான் என் வாழ்க்கையை பரிசீலித்து கொள்ளணும். சலபு சாலீன்கள் மனைவி தவறு செஞ்சா, அதே மாதிரி அவங்களுடைய வாகனத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டா, அவர்கிட்ட பணியால் வேலை செய்கிற ஹாதிம்கிட்ட ஏதாவது முன்ன பின்ன ஆனால் அவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க? சலபு சாலீன்கள்டா யார்? நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், அவங்க தான் சலபு சாலீன்கள். அதை சுருக்கமாக சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஏதாவது சின்ன பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்பட்டாலும், இரவு வணக்கத்தில் ஏதோ என்னிடத்துல முன்ன பின்ன ஆகிட்டுது, என் தொழுகையில் ஏதோ பிழை வந்துட்டுது, நான் அல்லாவுக்கு ஏதோ மாறு செஞ்சுட்டேன், அதனால தான் அல்ல அங்கே எனக்கு இந்த சோதனையை காட்டுறான்னு நினச்சி அவங்க திருத்தி கொள்வாங்க. நாங்கள் அப்படி இல்லையே, நான் என்ன செஞ்சேன், என்கிட்ட என்ன பிழை இருக்குது, அப்படி தானே கேட்குறோம் நாங்கள். ஆனால் நல்லோர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க.
தன் பிழையை உணர்வாங்க. அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கணும், மனிதர்கள் மீது நல்லெண்ணம் வைக்கணும். ஹஸ்னுத்தான் பின்னாஸ், யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம். ஒரு பெரிய வயது முதிர்ந்த ஒருவரை பார்க்குறீங்க, அவரை பார்த்த உடனே மனசில் என்ன வரணும் தெரியுமா? என்ன வரணும்? அவரை எப்படி பரிகாசம் செய்யலாம், ஏளனம் பண்ணலாம், வரக்கூடாது. ஒவ்வொரு மூத்தவர் முதியவரை கண்டாலும் இவர் என்னை விட எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் உலகத்துக்கு வந்தவர், என்னை விட எவ்வளோ இபாதத் செஞ்சிருப்பார், அப்போ எவ்வளோ அல்லாஹ்க்கு நெருக்கமாயிருப்பான்னு பார்க்கணும். சின்ன பிள்ளைங்க நீங்கள் பார்த்தா என்ன எப்படி பார்க்கணும்? இவன் இப்போ தான் 10 வயசு, என்னை விட எவ்வளோ சின்ன வயசு. அப்போ அல்லாஹுக்கு அவன் கொஞ்சம் தான் மாற செஞ்சிருப்பான். இந்த சின்ன ஒரு 10 வருஷம், எனக்கு இப்போ 60 வயசு, ஆனால் இவன் 10, நான் 60 வயசு அல்லாஹ்க்கு எவ்வளோ மாற செஞ்சிருப்பேன், ஆனால் இவருக்கு 10 வயசு, 10 வயசுல எவ்வளோ அல்லாஹ்க்கு மாற செஞ்சிருப்பான், கொஞ்சம் போல மாற செஞ்சிருப்பான். எனவே அல்லாஹ்க்கு இவன் கொஞ்சம் மாற செஞ்சிருக்கிறான், நான் அதிகமாக மாற செஞ்சிருக்கிறேனே என்று மூத்தவர் இளையவர் மூத்தவரை நல்லது செஞ்சிருப்பார் என்று பார்க்கிற பொழுது நல்லெண்ணம் தானா வரும். உங்களோட தாயை பார்க்கிற பொழுது நல்லெண்ணத்தோட பாருங்க, உங்களோட பிள்ளையை பார்க்குறீங்களா நல்லெண்ணத்தோட பாருங்க. யாரிடத்திலும் எந்த கயிறும் இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களுக்கு அப்படி உள்ளத்தில் வந்து அதை அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? நல்லெண்ணம் வைங்க, நல்லெண்ணம் கொள்ளுங்க. இவர் 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 நல்லவர் தான், இவர் என் பார்வையில் ஏதோ பிழை இருக்குது, என் பார்வையில் ஏதோ பிழை இருக்குது, இவர் நல்லவர் தான், இவர் சாலியானவர் தான், எல்லாரை பற்றி நல்லெண்ணம் வைங்க. அவர் பாவியாக இருக்கட்டும், நல்லெண்ணம் வைங்க. இன்றைக்கு நல்லெண்ணம் என்பது அரிதாகி கொண்டே வருது. நல்ல கூட பிறந்தவர்கள் கூட ஒரே சகோதரிகள் 2 சகோதரன், கூட பிறந்த சகோதரன் மீது நல்லெண்ணம் வைக்க தயாரில்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை, சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் பூதாகரமாக வர்றதுக்கு காரணம் என்ன? அவர் நானா இப்போ சரியான மாத்தம். என்ன மாத்தம்? அவர் பொண்டாட்டி சொல்லதான் கேட்பார், எங்களோட எல்லாம் பேச மாட்டார். அப்படி சும்மா நினைச்சு கொள்றது, சும்மா அப்படியே நினைச்சு கொள்றது. அதே மாதிரி யாராவது 2-3 பேர் பேசுகிறாங்க, 4 பேர் பேசுகிறாங்க, இது ஏதோ என்னை பற்றி ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ பார்த்துட்டாங்க அப்படி நாங்கள் சும்மா நினைக்கிறது இல்லை. சகோதரர்களே, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத யூகங்கள், நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே இந்த தேவையில்லாத யூகங்கள் தான். நாங்கள் நினச்சிட்டு இருப்போம் இது இதனால தான் நடந்தது, இது இதனால தான் நடந்தது, நான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நாங்களும் அப்படி நினச்சிருப்போம், இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம். இல்லை, அது நினைச்சிட்டு போங்க, நீங்க செஞ்சுட்டு போங்க. யாரை பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு முன்னால ஒருவர் தப்பாக நடந்து கொண்டாலும் 4 பேருக்கு சொல்ல மாட்டேன், தப்பா நினைக்க மாட்டேன். இப்படி நீங்க வாழ்ந்தா உங்களோட உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியை தருவான், ஒரு மகிழ்ச்சியை தருவான். பிறருடைய தவறுகள் என்பது குப்பை கூளங்கள். அந்த குப்பை கூளங்களை உங்கள் உள்ளம் என்னும் பூந்தொட்டிக்குள்ள கொண்டு போய் நிறைக்காதீர்கள். அதன் நல்லதை வாழ வையுங்கள், நல்லதை சேமியுங்கள். அல் குர்ஆனை ஹதீஸை கொண்டு நிரப்புங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளத்தை நிரப்புங்கள். அதனால் தான் உள்ள மகிழ்ச்சி அடையுமே தவிர அவனை பத்தி உள்ள குப்பை, இவனை பத்தி உள்ள குப்பை கூளம் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டால் எப்படி உள்ள நிம்மதி அடையும்? அப்ப எனவே நிம்மதியாக இருக்கணும் என்று சொன்னா எங்கட உள்ளத்துல நாங்கள் அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அடுத்தது 7வது ஒப்பீடு செய்தல். அதிகமான மகிழ்ச்சி பறிபோறதுக்கான காரணம் இந்த ஒப்பீடு. 7வது என்ன? ஒப்பீடு செய்கிறது. இப்போ பாருங்க, ஒரு ஆள் பார்ப்பாரு, அவருக்கு நிறைய அல்லாஹ் அருள் செஞ்சிருப்பான், அல்லாஹ் நிறைய அவருக்கு அருள் செஞ்சிருப்பான். ஆனால் இன்னொரு ஆளை பார்த்த உடனே டென்ஷன், கவலை. இப்போ நிறைய பேருக்கு கவலை எப்படி வருதுன்னு சொன்னால், மகிழ்ச்சி பறிப்போகுது. எப்படி மகிழ்ச்சி பறிப்போகுதுண்டா, தன்னிடத்தில் இருக்கிறத பார்த்து அவர் தனியாக ஒரு இடத்துல இருந்தானா நிம்மதியாக தான் இருப்பார். 4 பேரோட இருக்கும் பொழுது அந்த பார்வைகளை பார்த்து, அந்த பார்வைகளை சரியாக அந்த வரையறுத்து கொள்ள தெரியாதவர்களுடைய உள்ளத்தில் அதிகமாக அடுத்தவர்களோடு தன்னை ஒப்பிட்டு கவலை. அவரிடத்தில் அது இருக்குது, என்கிட்ட இல்லை. இவரிடத்தில் இது இருக்குது, என்கிட்ட இல்லை. ஆனால் அல்லாஹ் எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறான். ஒருவருக்கு கோடியை கொடுத்திருப்பான், ஆனால் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஆரோக்கியத்தை எல்லாம் தந்திருப்பான். அதை பார்க்கறதே இல்லை. எனக்கு எப்பயுமே அடிக்கடி கவலை வருது. கவலை வந்தா நான் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய நினைப்பு வந்துடும். அந்த கவலையும் அருள்தான். ஆனா நிம்மதியிலே சந்தோஷத்திலே வாழ்றவங்க நாங்கள் பல பேர் நினைப்போம், அவர்களுடைய உள்ளங்கள்ல ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும். அதுக்கு மருந்து என்னவென்றே தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ரப்போடு சில நொடிகள் பேசுகிற பொழுது அந்த கவலைகள், துன்பங்கள் மறந்து போகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அருள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். நிம்மதி அடைய வேண்டும் சகோதரர்களே.
சுபஹான் அல்லாஹ்னு சொல்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சுபஹான் அல்லாஹ் என்ற ஒன்றை நீங்கள் 5 கோடி கொடுத்து வாங்க முடியுமா? மறுமையில வாங்க இயலாது. 10 கோடி வாங்க இயலாது. 1000 கோடி வாங்க இயலாது. 1000 அல்ல லட்சம் கோடி பெருமதியா சுபஹான் அல்லாஹ் பெருமதியாண்டா நீங்க சொல்லுவீங்க. எதை சொல்லுவீங்க? சுபஹான் அல்லாஹ். ஏன்? குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிஞ்சு போகும். 2ஐ தவிர, அல்லாஹுவையும் அல்லாஹுக்காக செய்தவற்றையும் தவிர எல்லாம் அழிஞ்சு போகும். அல்லாஹ் மணி உடம்பு ரீதியா எல்லாம் அழிஞ்சிரும். அல்லாஹ் மட்டும் தான் நினைப்பான், வைபகா வஜ்ஹு ரப்பிக். ஆனால் அல்லாஹும் அல்லாஹுக்காக செஞ்சதும் அழிஞ்சு போகாது. நாளை மறுமையிலே சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னது மீசானிலே நெருக்கப்படும். ஆனால் உங்களுடைய காணி நெருக்கப்படாது. அது நல்லா அல்லாஹுக்காக கொடுத்திருந்தா அது சதக்காட நன்மையில வரும், அது வேற விஷயம். சும்மா விட்டுட்டு போனீங்களே அது வராது. மாளிகை வராது, உங்களுடைய வாகனம் வராது, உங்களுடைய பிள்ளைகள் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். சுபஹான் அல்லாஹ் வரும். அந்த நேரத்தில் நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த சுபஹான் அல்லாஹ் தாண்டா தருவாங்களா? தரமாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தருவாங்களா? பாப்பா உனக்காக வேண்டித்தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி 10 ஏக்கர் காணி வீடு மாளிகை நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போன உனக்காக வேண்டிதான், அதனால நீ ஒரு சுபஹான் அல்லாஹ் தாண்டா தருவானா? புள்ள தரமாட்டான். அப்ப எதற்காக நாங்க ஒப்பீடு செய்யறோம்? அது அவன்கிட்ட இல்லையே, இது இவங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லை, இவங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லை, இப்படி பார்த்து பார்த்து இதை நிறுத்தணும். எனக்கு அல்லாஹ் தந்தது அல்ஹம்துலில்லாஹ் 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 என்ற எண்ணம் வர 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 ஒரு மனிதன் நிம்மதியா வாழும். போதும் எனக்கு. லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்து வ இன்னமல் கினா கினா நஃப்ஸ். செல்வத்தை சேக்க 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 அது அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தா அதுல நிம்மதி இருக்குது. அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தா இப்ப சொல்லுவாங்க தானே, காசால பணத்தால நிம்மதியை வாங்க இயலுமா? சொல்லுங்க, காசால பணத்தால நிம்மதியை வாங்க இயலுமா? சொல்லுங்க, காசு பணத்தால் நிம்மதியை வாங்க இயலுமா? வாங்க இயலாது. அப்படியா? சத்தியமா வாங்கலாம். பெரிய கருத்து மாதிரி போடுவாங்க, காசு பணத்தால் சந்தோஷத்தை வாங்க இயலாது. காசு பணத்தால் சந்தோஷத்தை நிம்மதியை வாங்கலாம். எப்போ வாங்கலாம் என்றால் அதை பிறருக்கு கொடுத்தால் வாங்கலாம். எனக்கு செலவழிச்சா தானே அது அப்படியே அழிஞ்சு போகுது. நான் 100 ஆளுக்கு கொடுத்தா அது எனக்கான சேமிப்பு, நாளை மறுமையில் அது சொர்க்கத்தை பெற்று தரும் என்றால் அதை விட நிம்மதி வேற என்ன வேணும்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கோடான கோடி வைத்திருந்தார், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட இல்லையா? காசு பணத்துல வாங்கல நிம்மதியை. அது எப்ப வாங்கலாம்? அதை பிறருக்கு கொடுங்கள், கொடுப்பதில் நிம்மதி. அதை உஸ்மான் கண்டார், அலி கண்டார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கண்டார், சஅத் கண்டார், சயீத் கண்டார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். அல்லாஹ் எல்லோரையும் புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் கண்டாங்களே. ஏனா அபு தஹ்தா காணவில்லையா? அபு தல்ஹா காணவில்லையா? பணத்தால நிம்மதி கிடைக்காமல அவங்க வெறுத்து அவங்க மனசளவுல கூனி குறுகியா கொடுத்தாங்க. நிம்மதியாக நிம்மதியாக சந்தோஷமாக கொடுத்தார்கள். அதில் நிம்மதி இருக்கிறது. காசால் பணத்தால் நிம்மதியை வாங்க முடியும். அது அல்லாஹ்வுக்காக ஒரு அடியானுக்கு கொடுப்பதில் அல்லாஹ் அந்த நிம்மதியை வைத்திருக்க. அதை கொடுங்க. காசு பணத்தில் நிம்மதியை வாங்கலாம். தனக்காக செலவழிக்கிறது அதைத்தான். இந்த உலகம் பார்க்கிற மாத்திய சடவாத மெட்டலிச பார்வை வேறு, இஸ்லாம் பார்க்கிற பார்வை வேறு. அப்போ என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் காசை தர்மம் செய்யுங்க, மக்களுக்கு கொடுங்க. அப்போ இந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒப்பீடு என்பது ஒரு மனிதன் சேர்த்து 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 அப்படியே சேர்த்துக்கிட்டு போவான்டா அவன் செல்வந்த நிலைக்கு வருவான்டா, வரமாட்டான். அதனால அவனுக்கு நோய், மனநோய் தான் கூடும். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இன்னும் 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 தேடி 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 கடைசியில எங்க போய் அது முடியும்? கபருக்கு நீங்க போற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். கடைசியில் அவர் சம்பாதிப்பாரு, எதையுமே செலவழிக்காம விட்டுட்டு போயிட்டாரு. நல்லா சம்பாதிச்சாரு, கடைசியில ஒன்றுமே இல்லை, செலவழிக்க இல்லை, அவருக்காக அதை யூஸ் பண்ண இல்லை, கபருக்கு போய்த்தாரு. சொல்றோமா இல்லையா? கொடுத்திருந்தா இன்றைக்கு இந்த இடத்துல பேசுற மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி பேசுற மாதிரி பேசுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த ஒப்பீடு செய்யறது, அவர்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட இருக்குது, அது இருக்குது, எனக்கு அல்லாஹ் தந்தது போதுமானது, அல்ஹம்துலில்லாஹ். அருள்களை தேடுங்க. ஆனா அருள்கள் மீது பேராசை கொண்டு அதை பொத்தி பொத்தி பாதுகாத்து அதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் இருந்தால் அடுத்தவங்களை பார்த்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு உங்களை அழித்துக் கொள்வீர்கள். எனவே ஒப்பீடு என்பது கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, 8வது, தவறிப்போன விஷயங்கள் ஒன்று நடந்து முடிஞ்சிட்டா அதை அப்படியே விட்டுறணும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர தவறிப்போன எல்லாத்தையும் டிலீட் பண்ணிருங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க செஞ்ச பாவங்களை நீங்க நினைச்சு வருந்தி கண்ணீர் தூளி சிந்தி எல்லா இடத்துல தௌபா செய்யணும். அதை நினைங்க, அதுக்காக அழுங்க.
மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அல்லா இடத்துல நீங்க போய்த்து அல்லா இடத்துல உங்களிடத்துல அல்லா இடத்துல போய்த்து நீங்க முறையிடுங்க. ஆனா அங்க நடந்தது இங்க நடந்தது. சில பேர் தானாக வலிகளை வெளியே எடுத்துக்கொண்டு வருத்தப்படுகிறார்கள், இது ஹராம். ஏதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்திருக்கும், ஒரு சோக பாட்டை போட்டு பார்த்தீங்களா இதை கேட்கும் பொழுது இது ஹராம், கூடாது. நீங்களா உங்களோட கவலையை புதுப்பிக்கிறீங்க. இந்த ஸ்கூலில் நடந்த அந்த சம்பவம் இந்த சம்பவம் இப்படி கவலைக்குரிய விஷயம், அவர் மௌத்தா போனார், அந்த சார் இருந்தார், இப்படி கூடி பேசுறது ஹராம், கூடாது. கவலைகளை புதுப்பிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நடந்த ஒரு கவலையை கூட நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நாங்களா கூடிக்கிட்டு பார்த்தீங்களா 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்கட வாப்பா ஏன் பேசணும், இதை வாப்பா மௌத்தா போனா எல்லாம் நானா நடந்துருச்சு, துவா செய்யுங்க. வாப்பா மௌத்தா போனா அவர் இப்படி செஞ்சார், ஏதாவது நல்லதை ஞாபகப்படுத்தி துவா செய்யறது வேற விஷயம். இது சும்மா கவலையை புதுப்பிச்சு கொள்றது. ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அந்த கவலையை புதுப்பிச்சு கொள்றது, இருக்கிற கஷ்டங்களை இன்னும் டபுள் ஆக்குறது. அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான். சும்மா வீணா பேசுறது. நிறைய பேர்ட்ட உள்ள பெரிய பலவீனம் இந்த பழைய விஷயத்தை நினைச்சு பார்த்தீங்களா 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி தான் இருந்தால் என்ன, இப்போ நல்லா தானே இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நாளைக்கு எப்படி வாழணும் திட்டமிடுங்க, அமல் செய்யுங்க, இபாதத் செய்யுங்க, உங்களை திருத்திக்கிட்டே போங்க. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய வழிமுறையில் நீங்கள் செல்லுங்க. ஏற்கனவே நாங்கள் பார்த்தீங்களா நாங்கள் எப்படி தெரியுமா இருந்தோம், 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். பாவத்தை ஏன் சொல்றீங்க? அது ஒரு பெருமை. பாவத்தை சொல்றது பெருமையா மாறிட்டு, நாங்கள் எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் இப்படித்தான் இருந்தோம், நாங்கள் களவெடுத்தோம், அது மதுபானம் குடித்தோம், இப்படி கொடுத்தோம், இப்போ இப்படி இருக்கிறோம். ஏன் அதை சொல்றீங்க? அல்லாஹ் மறைச்சது ஏன் வெளிப்படுத்துறீங்க? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இப்படி சொன்னீங்கண்டா. அப்ப எதெல்லாம் தவறி போச்சுதோ, நேத்து நடந்தது, முந்தானத்து நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது, கவலைகளை புதுப்பிக்க கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, பெருநாள் வந்துட்டா கபருக்கு போவாங்க. பெருநாளே சந்தோஷமா இருக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது. இவங்க கபருக்கு பக்கத்துல போய் அழுதுகிட்டு வருவாங்க. இது ஹராம், பிதா, கூடாது. இது அதை ஒரு வழிமுறையாக ஆக்கி வச்சிருக்காங்க. என்ன வாப்பா பாருங்க போய்த்தாரு, போன வருஷம் நல்லா இருந்தாரு, இப்படி இருந்தாரு போய்த்து நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளில் அப்படி ஒரு அமலாக மாற்றி கபிரிஸ்தானில் போய்த்து அழுவாங்க. இது ஏன் இஸ்லாம் சொன்னதா? ரசூலா செஞ்சாங்களா? எல்லா நாளும் போங்க, பெருநாளைக்கு ஏன் போறீங்க? அதே மாதிரி ஒரு கல்யாணம் வந்துக்கிட்டா சும்மா பழைய ஞாபகங்கள், பழைய இது, நீங்கள் ஏதாவது பேசுறீங்க, நல்லதை ஞாபகப்படுத்துறீங்க, துவா செய்கிறீங்க, நல்ல பெருமதியான வரலாறுகள் சஹாபாக்கள் வரலாறு சொல்கிறோம், கவலை வருது, அது வேற விஷயம், அது ஈமான், நல்ல விஷயம். இது சும்மா சம்பந்தமே இல்லாம பாருங்க, அந்த டைம்ல நாங்க இப்படி இருந்தோம், எங்கட புள்ள அப்படி இருந்தது இப்படி இருந்தது, தேவையில்லாத விஷயங்களை. ஸ்கூல் நாங்க நண்பர்கள் 50 வருஷத்துக்கு போறோம், 20 வருஷத்துக்கு போறோம், 40 வருஷத்துக்கு போறோம், ஒன்று சேர்ந்து இருக்கிறோம், அப்படி நடந்தது, அங்க இப்படி நடந்தது, இதனால இப்படி ஒரு பாதிப்பு, எல்லாம் கொஞ்சம் நேரம் அழுகிறது, இதெல்லாம் ஏன் எதுக்கு? இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்குதா? இது ஹராம், கூடாது. உங்களோட மகிழ்ச்சியை நீங்களாக குழி தோண்டி பிதைக்கிற விஷயம்தான் இது. எனவே தவறி போனதை நீங்க விடுங்க. ஆனா செஞ்ச பாவமாக இருந்தா அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையில நான் நேரான முறையில மௌத்து வரை இருக்கிறேன்னு துவா கேட்டு போயிட்டே இருங்க. இது 8வது விஷயம். 9வது, அப்படியே ஏதாவது வாழ்க்கையில நடந்திருந்தா அந்த பாவங்கள் உள்ளத்தை குடையும். பாவங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது, உள்ளத்தை குடையும், உள்ளத்தில் இருக்கிற நிம்மதியை பறியும். அது ஊசலாடும் பொழுது மனசுல கொஞ்சம் கவலை வரும். அதுக்கு ஒரு சொல்யூஷன், தீர்வு தான் இஸ்திக்ஃபார், தௌபா. 9வது இஸ்திக்ஃபார் செஞ்சு பாருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சு பாருங்க, உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலுக்குள்ள விழுந்தாரு, இஸ்திக்ஃபார் செஞ்சாரு, வெளியே வந்தாரு. நிம்மதி வாழ்க்கையில உங்களுக்கு இல்லையா? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். தொழுகை முடிஞ்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன்? எல்லா விடத்திலும் நீங்க இஸ்திக்ஃபார், தௌபா, கண்ணீர் துளியை வடிங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால வடிக்கிற கண்ணீர் துளி, நான் அடிக்கடி சொல்றேன், அதுல நிம்மதி இருக்கு. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். உங்களோட தவறுகளை உங்களோட ரப்பை தவிர வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொந்த மனைவிட்ட கூட சொல்லாதீங்க. நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, மனைவி நாங்கள் 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நாங்க அப்படித்தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். மனைவி மாடத்துல கூட உங்களோட பாவங்களை நீங்க சொல்லாதீங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களோட ரப்பிட்ட சொல்லுங்க. மனைவி கூட சில பொழுது முன்ன பின்னாகி தலாக் செய்யப்பட்டு வேற ஒரு அந்நிய பெண்ணாக மாறுற வாய்ப்பு கூட இருக்குது. அது அல்லாஹ் அப்படி ஒரு உறவை, ஒரு பலமான உறவாக அது வைத்திருந்தாலும் பொதுவான வளமையில அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட பாவங்களை நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வாப்பாட்ட சொல்றது, இம்மாட்ட சொல்றது, தம்பிட்ட சொல்றது, அவர் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு எப்படி வேணா இருந்தீங்க, உலகத்துல தான் நீங்க நெருங்கிய ஃப்ரெண்டு, அன்பு, நண்பர் எல்லாம். ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் கபருக்குள்ள வைக்கப்பட்டா அவன் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல எண்ணம் அவனுக்கு இருக்கும்.
நீங்க 4 பேருக்கு உங்களோட தவறை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மறைச்சதை நீங்க வெளிப்படுத்திட்டீங்க. குல்லு உம்மதி முஆஃபன், குல்லு உம்மதி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன். என்ன முதல்ல எல்லாம் மன்னிக்கப்படுவாங்க, பாவங்களை பகிரங்கப்படுத்துறவங்கள தவிர. பாவங்களை பகிரங்கப்படுத்தினார் அல்லாஹ், மறைச்சதை இவர் பகிரங்கப்படுத்தினார். 10 பேருக்கு அது தெரியுது, 20 பேருக்கு தெரியுது. பாவம் செஞ்சிட்டீங்களா? யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், எனக்கு தௌபாவை தந்துரியா அல்லாஹ், நேரான வழியை காட்டியா அல்லாஹ், உன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன் யா அல்லாஹ் என்று நீங்க கெஞ்சி கெஞ்சி கதறி கேளுங்க. பாவம் அப்படியே ஒன்னொன்னா குறையும். நீங்க இதை ஊர் முழுக்க சொல்லி அதே மாதிரி வெளிப்படையா எல்லார்ட்டையும் பேசி எல்லார்ட்டையும் அவரை பத்தி எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியுமே, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. சிலர் பயான்ல கூட, சில மௌலைமார் அல்லாஹ் பாதுகாக்கணும், சில மௌலைமார் பயான்ல கூட அதை ஒரு பெருமையா சொல்லுவாங்க. நாங்க எல்லாம் ஒரு காலத்துல இப்படி இருந்தோம், மதரசாவுக்கு போனோம், நீங்க எப்படி இருந்தீங்க, அப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தீங்க, ஏன் பாவத்தை வெளியே சொல்றீங்க? அல்லாஹ் மறைச்சதை வெளியே சொல்றீங்க. அதுக்கப்புறம் பார்க்குற நேரமெல்லாம் இவர் அப்படி செஞ்ச ஆள் தானே, அவரை வெளிப்படுத்தி கொள்றாரு இல்லைஞ்சா? அப்ப இப்படி அது ஒரு பெருமையா மாறிட்டு, அன்புக்குரியவர்களே, பாவங்களை ரப்பிடம் சொல்லுங்கள். இது 9வது விஷயம், நிம்மதி உள்ளத்துக்கு வரும். 10வது, எந்நேரமும் அல்லாஹ் ஒரு அடிப்படைய வாழ்க்கையை சொல்றான். இது இருந்தால் அதற்கு கூலி அல்லாஹ் எப்படி சொல்லலாம் தெரியுமா? வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இதற்கு இந்த கூலி, இதற்கு இந்த கூலி, இதற்கு இந்த கூலி, இதற்கு அதிகமான கூலி. ஆனா ஒன்றுக்குத்தான், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவன் மீது காரியங்களை ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு அவன் போதுமானவன். இப்ப நாங்க சொல்றது எங்களுக்கு எங்கட அல்லாஹ் போதுமானவன் சொல்றது தானே. இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஹஸ்பன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ன, எங்களுக்கு எங்கட அல்லாஹ் போதுமானவன். ஆனா அல்லாஹ் சொல்றான், யார் என் மீது தவக்குல் வைப்பார்களோ அவர்களுக்கு அவன் போதுமானவன். அப்படின்னா என்ன? நான் போதுமானவன். அல்லாஹ் மீது காரியங்களை ஒப்படைங்க. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க இஸ்திகாரா, அந்த பழக்கம் வரணும். இஸ்திகாரா தொழுதுட்டு துவா கேட்டு காரியங்களை அல்லா இடத்துல ஒப்படைக்கிறது, அல்லா இடத்துல துவா கேட்கிறது. யா அல்லாஹ், நான் அந்த காரியத்தை செய்ய போறேன், இதுல கைரத்தா யா அல்லாஹ், துவா கேட்டு ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ்விடத்துல நீங்க தவக்குல் வைங்க, முழுமையான தவக்குல வைங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று அல்லாஹ் 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 என்று அல்லாஹ் அழைக்கிற உள்ளம் வேண்டும். எல்லாமே காசு கொடுத்து அதால இது இதால இதுன்னு வாங்கின உள்ளத்துக்கு ரப்புட உதவியை பெறது தெரியாம போயிடுச்சு. சில மனிதர்கள் ரப்புட உதவியோட வாழ்றாங்க சகோதரர்களே. ரப்பு எப்படி உதவி செய்வான்னு தெரியாது, அல்லாஹ்வோட உதவி எப்படி வரும்னு தெரியாது. நான் நினைச்சு கூட பார்க்கல இது நடக்கும் என்று, ஆனா இது நடந்தது என்று நீங்க புருவம் உயர்த்துற அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். தவக்குல் வைங்க. தவக்குல்னா என்ன? எங்கட உள்ளத்தை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு கவலை இருக்குது, நீக்கிறியா அல்லாஹ், எனக்கு பிரச்சனை இருக்குது, நீக்கிறியா அல்லாஹ், குடும்பத்துல பிரச்சனை நீக்கிறியா அல்லாஹ், நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் உன் மீது தவக்குல் வைக்கிறேன் யா அல்லாஹ். இந்த தவக்குலை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அல்லாஹ் சொன்னா நான் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவனா ஆகிவிட்டால் வேறு யார் வேண்டும்? உலகத்தில் வேற யாரும் தேவையில்லை, அல்லாஹ் போதுமானவன் ஆகிறான். எனவே 10வது அம்சம், இந்த 10 அம்சங்களுக்கும் தான் அல்லாஹ் சொல்றானே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹுடைய சிந்தனையால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுதுன்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த திக்ர் என்பது அல்லாஹ்ட அந்த திக்ரால உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாஹ் சொல்றானே, அந்த திக்ர் என்பதனுடைய விரிவாக்கம் தான் இந்த 10 விஷயங்கள். இதான் திக்ர். உங்களோட வாழ்க்கையில ஈமான் திக்ர், நம்பிக்கை சார்ந்த இறை சிந்தனை, இஹ்லாஸ் நம்பிக்கை சார்ந்த திக்ர் இறை சிந்தனை, சுக்ர் அதுவும் திக்ர். அல்லாஹ் நினைக்கிறதால நன்றி செலுத்துறீங்க, அல்லாஹ் நினைக்கிறீங்க, பொறுமை செய்றீங்க, எல்லாமே திக்ர். எனவே இந்த திக்ர் தான் உங்களோட உள்ளத்துக்கு நிம்மதியை அமைதியை தரும். எனவே இந்த 10 அம்சங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சியினுடைய 10 அடிப்படைகளையும் எடுத்துக்கொண்டோம். இதை பழக்க 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 இந்த திக்ர் தான் உள்ளத்துக்கு நிம்மதியை தரும். நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழுகிற மூமின், இறை சிந்தனையால் நிம்மதி பெற்ற மூமின், நாளை மறுமையிலும் நிம்மதியோடு சொர்க்கத்திலே பிரவேசிப்பான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.